தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றுடன் 1 லிட்டர் பாமாயில் மற்றும் 1 கிலோ துவரம்பருப்பு மானிய விலையில் வழங்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் காரணமாக தமிழக அரசு தேர்தலுக்கு முன்னதாகவே 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் இந்த 3 மாதங்களுக்கு தேவையான 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள், 60,000 டன் துவரம்பருப்பு மற்றும் 60,000 மெட்ரிக் டன் சர்க்கரை ஆகியவற்றை தனியாரிடமிருந்து ஒப்பந்தம் மூலம் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியுள்ளது. தேர்தல் பணிகள் நடைபெறும் சமயத்தில் அரசு ஊழியர்கள் அதில் கவனம் செலுத்துவார்கள் என்பதால் பொதுமக்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு முன்கூட்டியே இந்த கொள்முதல் நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன் மூலம் தேர்தல் நடக்கும் காலத்திலும் நியாய விலைக் கடைகளில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் என உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.